மீட் மைக் ஃப்ரீமாண்ட். ஒரு செஞ்சுரியை கடந்து இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. அவரோட லாஞ்சிவிட்டி அண்ட் ஹெல்த் ஸ்பேன் சீக்ரெட் என்ன? அவர் சொல்ற 6 பாயிண்ட் செக்லிஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. நம்பர் 1, உணவே மருந்து. ஹோல் ஃபுட்ஸ் ஃபுல்லா பிளான்ட் பேஸ்ட் டயட் மட்டும் சாப்பிடுங்க. ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் பக்கத்துலயே போகாதீங்கன்னு சொல்றாரு. இதனால தான் நான் கேன்சர்ல இருந்து ரெக்கவர் ஆனேன்னு சொல்றாரு. நம்பர் 2, பர்பஸ் ஓவர் பெயின். அவரோட ஒய்ஃப் அன்எக்ஸ்பெக்டடா இறந்துட்டாங்க. அந்த சோகத்தை அவர் ரன்னிங்கா மாத்திட்டாரு. ஓல்டர் இயர்ஸ்ல சோகம் or இழப்புகள் உங்களை உடைக்க கூடாது, உங்களை ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு சொல்றாரு. நம்பர் 3, மூவ் எவ்ரி டே. ஆக்டிவா இருங்க. ஒரு ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணி விளையாடுங்க. அவர் வீக்லி 3 days ரன்னிங் ஆர் லாங் வாக்கிங் பண்றாரு. 2 days கேனோவிங்ன்ற ஸ்போர்ட் பண்றாரு. நம்பர் 4, ஸ்லீப்பிங் அண்ட் ரீடிங். மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். டெய்லி 8 to 9 hours தூங்குங்க. நிறைய புக் படிங்கன்னு சொல்றாரு. அது பிரெயினை ஷார்ப்பா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5, கம்யூனிட்டி. தனிமை ஆள கொல்லும். லோன்லினஸ் கில்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுற்றம் இருந்தால் எப்போவுமே இளமையா இருக்கலாம். நம்பர் 6, ப்ரொடெக்ட் நேச்சர். அவருக்கு நேச்சர் மேலே ரொம்ப பாசம். என்விரான்மெண்ட்காக ஃபைட் பண்ணுறாரு. சுயநலம் இல்லாமல் லைஃப்பில் ஒரு பர்பஸ் கண்டுபிடிங்க. பர்பஸ் இருந்தால் லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக அதிகமாகும்னு சொல்கிறாரு. அவர் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணது 36ல், கெனோவிங் 40ல், 100ல் இன்னும் ஸ்ட்ராங்காக புல்லப்ஸ் பண்ணுறாரு. உங்களோட எக்ஸ்கியூஸ் என்ன? அவரோட ஸ்டோரி ஒரு அட்வைஸ்ல இருந்து எது உங்களை ஆழமா கனெக்ட் பண்ணுச்சு? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.